தோனி எல்லா நேரமும் ரொம்பவே அமைதியா கூலா இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரே கோவப்பட்ட 3 தருணங்களை இப்ப நம்ம பாத்துறோம். நம்பர் 1, 2012 ட்ரை சீரிஸ்ல மைக் எஸ்ஸியை தல தோனி ஸ்டம்பிட் பண்ணிடுவாரு. அந்த டிசிஷன் தேர்ட் அம்பையர் கிட்ட போகும். தேர்ட் அம்பையர் தப்பா அவுட்னு கொடுத்துருவாப்படி. அதனால மைக் எஸ்ஸி கிரவுண்டை விட்டு வெளியே போவாரு. அப்ப ஆன்ஃபீல்ட்ல இருந்த அம்பையர்ஸ் எல்லாமே இல்ல தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் எஸ்ஸியை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. இது தலையை ரொம்பவே கோவப்படுத்திடும். ஏன்னா அந்த சீரிஸ் முழுக்கவே அம்பையர்ஸ் ஒன் சைடடா தான் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் இருந்தாங்க. நிறைய டிசிஷன் ஆஸ்திரேலியாக்காக மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தோனி கோவப்பட்டு போய் அம்பையர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்டாரு. இந்த இடத்துல எங்க ஆளுங்க இருந்திருந்தா போனவரை திரும்ப வர சொல்லிருப்பீங்களா? ஒரு அம்பையருடைய வேலையை அவுட் நாட் அவுட் கொடுக்கறது தானே, அதையே தப்பா கொடுத்திருக்காரு, அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பில்லி கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்பவுமே கீப்பிங் பண்ண போனாரு. இந்த யாராவது லைவ்ல பாத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 2, 2015 இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு ஓடிஐ போட்டி நடந்துச்சு. இதுல முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுலிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா ரன்னோட ட்ரை பண்ணுவாரு. அப்போ கிரவுண்டுக்கு நடுவுல வந்து ரோஹித் சர்மாவுடைய ரன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு முஸ்தபிசுர் ரஹ்மான். அதை பார்த்து ரோஹித் சர்மா சரியான காண்டாகி முஸ்தபிசுரை திட்டிட்டு இருப்பாரு. அப்ப அதை விட காண்டானது யாருன்னு கேட்டீங்கன்னா தல தோனி தான். தல தோனி மறுபடியும் ரன் ஓடுவாரு. அப்ப எப்பவும் போல முஸ்தபிசுர் ரஹ்மான் குறுக்கால வந்து நிப்பாரு. குறுக்கால வந்து நின்னவருக்கு நெஞ்சோட ஒரே அடி. அதோட நெஞ்ச பிடிச்சவர் தான் போய் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு முஸ்தபிசுர் ரஹ்மான். நம்பர் 3, 2019 சிஎஸ்கேக்கு ஆர்ஆருக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல கடைசி 3 பாலுக்கு 8 ரன் இருந்தப்போ சாண்ட்னருக்கு பென் ஸ்டோக் ஒரு பால போட்டாரு. அந்த பால் இடுப்புக்கு மேல போயிருக்கும். அதை பார்த்து ஜடேஜா நோ பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்பையர் கிட்ட கேட்க அம்பையர் நோ பால்ல தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அப்ப டக் அவுட்ல நின்று இருந்த தோனியுமே நோ பால் சொல்லிட்டு கத்த அம்பையர் யாருமே அதை கேட்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிரவுண்டுக்குள்ளே பூந்துருவாரு தல தோனி. கிரவுண்டுக்குள்ள ரொம்பவே கோவமா இறங்கி அம்பையர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட கோவத்தை பார்த்து பென் ஸ்டோக்ஸும் கிட்ட வரல, சஞ்சு சாம்சன் கிட்ட வரல. ஏன் நாம கிட்ட இருந்தாலே ஐயோ எங்காவது அடிச்சு போட்டு போறான்னு சொல்லிட்டு தள்ளியே நின்று இருப்போம். அந்த அளவுக்கு அன்னைக்கு கோவமா இருந்தாரு.